எல்லா தலைவர்களின் நினைவு நாணயங்களிலும் இந்தி இருக்கும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எந்த அடிப்படை அறிவும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக சாடியுள்ளார். திருவொற்றியூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் இல்ல மணவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தி வைத்துள்ளார். அப்போது பேசிய ஸ்டாலின், மக்கள் பணியாற்றுவதில் சிறந்து விளங்குபவர் சங்கர் என்று குறிப்பிட்டுள்ளார். கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியீடு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர், எல்லா தலைவர்களின் நினைவு நாணயங்களிலும் இந்தி இருக்கும் என்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக சாடினார். மறைந்த ஜெயலலிதாவுக்கு இரங்கல் கூட்டம் கூட நடத்தாத எடப்பாடி பழனிசாமி கலைஞர் விழாவை பற்றி பேச தகுதியில்லாதவர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் இங்க தமிழ்நாட்டில். அவர் நேற்று பேட்டி கொடுக்குறாரு. நாணயம் வெளியிடுறாங்க, இந்தியில இருக்கு, தமிழ்ல இல்லை, தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா, இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒன்று அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இல்லை நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும், இல்லை மண்டல மூளையாவது இருக்கணும். ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அனுமதி கொடுத்து மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர் பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும். அது மாதிரி தான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும். ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை கூட அவர் பார்க்காம, இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வாச்சிருக்காரு அப்படின்னு தான் நமக்கு வருத்தமா இருக்கு.